கள் என்பது பன்மை விகுதி. உயர்தனைக்கு வருமா? தொல்காப்பியர் மக்கள் என்ற சொல்லை மட்டும் தான் பயன்படுத்திருக்கிறார். மக்கள்ல கல் இருக்கு. மக்கள்னா பீப்புள்னு அர்த்தம். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, மக்களுக்கு ஒருமை சொல் கிடையாது. மக்கள் என்பது மொத்தமாக குறிக்கும், ஒருமையை குறிக்காது. பிறகு உயர்தனைக்கும் கல் போட்டு இந்த மரங்கள், சிலைகள், கற்கள், அதே போல உயர்தனைக்கும் மனிதர்கள் என்று எழுத தொடங்கி விட்டார்கள். இலக்கணப்படி ஆண் என்பது ஒருமையா இருந்தா ஆடவர் என்பதுதான் பன்மை. பெண் என்பது ஒருமை சொல்லாக இருந்தால் பெண்டிர் என்பதுதான் பன்மை. ஆனால் ஆண் உடன் அப்படியே கல் சேர்த்து ஆண்கள் என்றும், பெண்ணோடு கல் சேர்த்து பெண்கள் என்றும் இப்படி எல்லாம் எழுத தொடங்கி விட்டார்கள். பின்னால் அப்படியே வந்து எல்லாத்துக்கும் கல் வந்துருச்சு. அது அகரணைக்கும் உண்டு, உயர்தனைக்கும் உண்டு. இந்த மரியாதை பன்மை என்று ஒன்று வந்துதான் நம்ம குழப்பத்தை உண்டாக்கிச்சு. அப்பன் என்று சொன்னால் மரியாதை இல்லை என்று கருதி அப்பர், அக்கா என்று சொன்னால், அக்கை என்று சொன்னால் மரியாதை இல்லை என்று சொல்லி அக்கையார், அண்ணன் என்று சொன்னால் மரியாதை இல்லை என்று அண்ணனார், சங்கரலிங்கம் என்று சொன்னால் மரியாதை இல்லை என்று கருதி சங்கரலிங்கனார், இலக்குவன் தான் அவர் பெயர் இலக்குவனார். இந்த ஆறையும் சேர்த்து கொண்டு மரியாதைக்கு பிறகும் கல் போடுறவங்க இருக்கிறாங்களே, என்ன சொல்றது? காதலர்கள் எழுதான். காதலர்கள் சொல்ற சொல்லு நிறைய பிரச்சனைக்குரியது. காதலர் என்ற சொல்லு யாரை குறிக்கும்? காதலர் என்றால் பன்மை. காதலன் ஒருத்தர் இருக்கான். அப்போ ஒரு பெண்ணுடைய காதலர்கள், சில பத்திரிகை செய்தி பார்க்கிறோம். ஒரு பெண் 10 பேரை காதலித்தாள், ஏமாற்றினாள். அவருடைய காதலர்கள் கைது. அப்ப காதலர்கள் என்று சொன்னால் ஆணை மட்டும் குறிக்குது பாருங்க. இவளுக்கு நிறைய காதலன் இருந்தால அதுக்கு அறு போட்டு கல்லு போட்டிருக்கான். காதலர் என்று சொன்னாலே அதை பன்மையை குறிக்கும். ஒருவேளை காதல் ஜோடி இருக்காங்க பாத்தீங்களா, காதல் இணையர்கள் ஆணும் பெண்ணும், 2 பேரும் சேர்த்து காதலர்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு. அதுக்கும் ஒரு கல் சேர்த்து காதலர்கள் எழுதக்கூடாது. அப்ப காதலர் என்ற சொல்லே போதும், காதலர்கள் என்ற சொல் அங்கே கல் தேவையா என்பதெல்லாம் இந்த கல் விகுதி எங்கெங்கோ சேர்ந்து ஒரு தமிழ் படித்தவனையே குழப்பிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இயற்கை.